எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிமாரிசம் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாலிமாரிசம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஸோ பாலி அப்படிங்கிறது மெனி, மார்பிசம் அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ். மெனி ஃபார்ம்ஸ் இஸ் நத்திங் பட் பாலிமாரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க வீட்ல இருக்கும்போது அவங்க வந்து ஹஸ்பண்டா இருப்பாங்க. இப்போ வெளியில போகும்போது அவங்க எம்ப்ளாயா இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க. ஸோ ஒரே பெர்சன் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ரோல்ஸை வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ அதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். இது ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எ பர்சன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் தியர் லைஃப், லைக் ஃபாதர், எம்ப்ளாயி, ஹஸ்பண்ட் எக்ஸெட்ரா. ஸோ தி சேம் பர்சன் ஹேவ் தி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் தியர் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதை தான் பாலிமாரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரன் டைம் பாலிமாரிசம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம் பாலிமாரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பைல் டைம் பாலிமாரிசம் இஸ் நத்திங் பட் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ரன் டைம் பாலிமாரிசம் இஸ் நத்திங் பட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் மெத்தட் ஓவர் ரைடிங் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது இஃப் எ கிளாஸ் ஹஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ் ஹேவிங் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் இன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை. மெத்தட் ஓவர்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் நேம் இருக்கு இல்லையா, அது மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். அதே மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை பேரண்ட் கிளாஸில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாங்க, ஒரு ரியல் டைமான ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். சரி, மெத்தட் ஓவர்லோடிங் அது வந்து பார்க்கலாம். இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் ஹேவிங் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் இன் பேராமீட்டர் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மெத்தட்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட், இது வந்து ஒரு மெத்தட் நேம், இது வந்து ஒரு மெத்தட் நேம். இங்கே என்ன போட்டிருக்கேன்னா மல்டிபிள் மெத்தட்ஸ், எவ்வளோ மெத்தட் வேணாலும் இருக்கலாம். இங்கேயும் மெத்தடு இங்கேயும் மெத்தடு என்ன இருக்கணும், சேம் நேமாக இருக்கணும். மெத்தோட நேம் வந்து சேமாக இருக்கணும். ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் ஹேவிங் சேம் நேம், சேம் நேமாக இருக்கா, இது ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் சேம் நேமாக இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேராமீட்டராக இருக்கணும். இப்போ இங்கே இன்ட்டு ஏன் பேராமீட்டர் இருக்குது, இங்கே இன்ட்டு ஏ கமா பின்னு இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, மல்டிபிள் மெத்தட்ஸ் ஹேவிங் சேம் நேம், மெத்தட் நேம் வந்து சேமாக இருக்குது, அதோட பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. சைல்ட் கிளாஸ் மெத்தட் ஹேஸ் டிக்ளேர் இன் தி பேரண்ட் கிளாஸ் ஆல்சோ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் நம்ம சைல்ட் கிளாஸ்னா என்ன, பேரண்ட் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் சாம்பிள் 1 அப்படின்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் சாம்பிள் 2 எக்ஸ்டெண்ட் சாம்பிள் 1ன்னு கீழே ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ், இது வந்து சைல்டு கிளாஸ். இப்போ பேரண்ட் கிளாஸ் இது சைல்டு கிளாஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவாங்க, இது சப் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிரைவ் கிளாஸ்னு கூட சொல்லுவாங்க. இப்போ சைல்டு கிளாஸ்ல இருக்க மெத்தடை பேரண்ட் கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பேரண்ட் கிளாஸா, இது சைல்டு கிளாஸா, ஸோ அந்த மெத்தட் நேம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட்ல சாம்பிள் 2 நியூ ஆஃப் சாம்பிள் 2 நான் தந்திருக்கேன். இப்போ சாம்பிள் 2 எக்ஸ்டெண்ட் சாம்பிள் 1. இப்போ சாம்பிள் 2 எக்ஸ்டெண்ட் சாம்பிள் 1னா இங்கேருந்து இங்கே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டாட் ரன்னு கால் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் டாட் ரன்னுனா இங்கே இருக்கிறதுக்கு நேராக இங்கே போயிட்டு இதோட அவுட்புட் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு வரும். பட் ஆனால் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகேயன் வராமல் டிஎஸ்கே அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேரண்ட் கிளாஸ், ஓகேங்களா. இது பேரண்ட் கிளாஸ், கீழே இருக்கிறது சைல்ட் கிளாஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.